சரி ஓகேங்க, என்னால் வந்து மூச்சு விட முடியல. சீக்கிரமாக நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். கையில் ஃபுல்லாக வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சிங்க. கை பிளட்டு ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நல்லா ஃபீல் பண்ண முடியுது. கை பிளட்டு ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. முடியல சுத்தமாக. ரோடும் சுத்தமாக சரியில்லைங்க. ஃபுல்லாக ஆஃப் ரோடாகவே இருக்குது. எங்கடா நம்ம வண்டியோட கீழே விழுந்துடும் பயமாக இருக்குது. வேறு முடியல. ரோடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரோடு சீக்கிரமாக நம்ம போயிட்டு டாப் ஹில் போயிட்டு சேர்ந்துடலாங்க. எல்லோரும் ரோட்டில் அங்கங்கே தண்ணிலாம் வேறு ஓடிட்டுருக்கு பாருங்கள். அந்த தண்ணிலாம் நார்மல் தண்ணி இல்லைங்க. மேலே ஐஸ்லேருந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டு தண்ணி ஃப்ரீஸாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் நம்ம கை தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். கை ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடும். சரியான ஃப்ரீஸ் ஆகிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணியை விட இந்த தண்ணி பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு வந்து ஃப்ரீஸ் ரொம்ப அதிகங்க. சரியான ஃப்ரீஸ். அதை சொல்ல முடியாத அளவுக்கு ஃப்ரீஸு. தண்ணிக்குள்ளே வந்து நம்ம கையை வச்சாலே போதும், அப்படியே வந்து கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி எரிய ஸ்டார்ட் ஆகிடுது. சுத்தமாக வண்டி ஓட்ட முடியல. எவ்வளோ ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் எப்படி தான் நடந்து போகிறாங்கன்னு தெரியலை. பாவம், ரொம்ப கஷ்டம். செம்ம குளிர்த்து. அது பாருங்கள், ஐஸ் மலை பாருங்கள். எனக்கு ஆப்போசிட்டில் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஐஸ் தாங்க. தெரியுதா? ஒயிட்டாக அங்கே இருக்குல்ல, அது ஃபுல்லாக ஐஸ் தான். ஃப்ரீஸாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இந்த பிளேஸ்லாம் வந்து லைஃப்பில் வந்து மறக்கவே கூடாதுல்ல. இந்த ரைட்டில் வந்து நிறைய மெமரிஸ் இருக்குங்க. இது வேறு எவ்வளோ பெருசு இருக்குது. இது எப்படி க்ராஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. சார்லி மேலே ஏறிடுறா. எவ்வளோ பெருசு போட்டு வச்சுருக்காங்க. ஏரியாச்சுங்க. எப்படி ஒரு வழியாக ஏரியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஐஸுங்க. ஒரு சைடு ஃபுல்லாக ஐஸு, இன்னொரு சைடு ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடு. நம்ம அந்த சைடு கீழே விழுந்தோன்னா அவ்வளோதாங்க. அந்த ஃபுல்லாக பள்ளத்தாக்கு செம்ம ஆழமாக இருக்குது. அந்த சைட்லாம் இதெல்லாம் விழுந்தால் நம்ம கதையே முடிஞ்சிடும். அந்தளவுக்கு இருக்குங்க. அங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் இங்கெல்லாம் கூட ஃபுல்லாக ஐஸ் தாங்க. ஃப்ரண்ட்டில் தெரியுதா அவங்களுக்கு? ஃபுல்லாக ஐஸு. செம்ம ஃப்ரீஸாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பிளேஸ்லாம். ஆனால் செம்மையாக குளிருது. அதுதான் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள் ஐஸு ஃபுல்லாக அங்கங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடிட்டுருக்கு. ரோட்டில் ஃபுல்லாக வாட்டர் கிராஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து செம்ம ஃப்ரீஸாக இருக்குது தண்ணி. ரோடும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சரியில்லைங்க. ரொம்ப வஸ்ட்டான ரோடு. என்ன பண்ண முடியும்? ரோடு அவங்க போட்டாலும் லேண்ட்ஸ்லைட் நடந்துகிட்டே இருக்குல்ல. சைடில் பாருங்கள் வாட்டர் கிராஸ் எப்படி இருக்குது. நல்லா இருக்குல்ல. ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் இருக்கிறது. எப்படி தான் மனுஷங்க இருக்காங்க தெரியல. ரொம்ப கஷ்டம். கீழே லேல விட கர்துங்களா மேலே பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரீஸு. ஃபுல்லாக ஐஸ் தான் இருக்குது கர்துங்களா மேலே. அப்படி இல்லை, ஒரு ஆப்போசிட்டில் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ஐஸ் தான். ஐயோ சுத்தமாக முடியல என்னால். விஜய் விட முடியலைங்க. ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. கையை லைட்டாக கொஞ்சம் கை மடக்கி விடணும். இல்லை அவ்வளோதான். அங்கே பாருங்கள் என்ன ஃபுல்லாக புகையாக இருக்குது. ஐயோ ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். ஆப்போசிட்டில் செம்ம புகை இல்லை. சுத்தமாக முடியல. மூச்சே விட முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. நார்மல் ஃபாக் இல்லை, எல்லாமே ஐஸில் இருந்து வர ஃபாகுங்க இது. பைக் வேறு கூலிங் ரொம்ப அதிகமாகுது இன்ஜினும். பைக் மட்டும் பாருங்கள் ஆப்போசிட்டில் பாருங்கள் ரோடு ஃபுல்லாக ஐஸுங்க. ஐயோ எவ்வளோ ஐஸு பாருங்கள். ரோடு ஃபுல்லாக செம்ம ஐஸு. ஃபுல்லாக ஃபாகு வேறு ஆப்போசிட்டில் வண்டி வர்றதே தெரியலையே. ஓரளவுக்கு கிட்ட வர அப்புறம் தான் வண்டியே தெரியுது. ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. ஐயோ டாப் ஃபீல்டில் இருக்கும் வாரியர்ஸ். எப்படி இருக்கு பாருங்கள். ரோடு ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. அங்கங்கே வேறு லெவலில் இருக்குல்ல. நான் நிறைய மெமரிஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள் ஐஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. ரோட்டில் ஃபுல்லாக ஃபாகுங்க. ரோடு ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. அந்தளவுக்கு மூச்சு விட முடியல. ஃபாக் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. எல்லாமே ஐஸ்லேருந்து வரும்ல அந்த ஃபாக். இது மேகத்துலேருந்து வர ஃபாக் இல்லை, எல்லாமே ஐஸ்லேருந்து வர ஃபாகு. பாருங்கள் ரோடு ஃபுல்லாக வேறு லெவல் தான். ரோடு ஃபுல்லாக ஐஸ் தான். ரோடு ஃபுல்லாகவே ஐஸாக இருக்குது. செம்ம கூலிங்காக இருக்குது. ஆனால் செம்ம ஜில்லுன்னு இருக்குது தெரியுமா. பிளேஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. நம்ம என்ன தான் தெர்மல் லைனரு ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டாலும் வேலைக்கு ஆகாதுங்க. இந்த இடத்துல என்ன போட்டாலும் வேலைக்கு ஆகாது.
ஐஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக சூப்பராக இருக்குது. அது அவ்வளோவா ஆபத்துங்க. இது வந்து நம்ம கையை வைக்க முடியாது, கை மட்டும் வச்சா கை ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுங்க. ரோடு தாங்க ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை தான், ஆனால் நின்னாலே உறைஞ்சி போயிடுவோம் போல், அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இங்கே பாருங்க, மேலே ஏற ஏற பாருங்கள் எவ்வளோ ஐஸு பாருங்கள், ஃபுல்லாகவே ஐஸாக இருக்குது. மேலே ஏற ஏற சரியான ஐஸுங்க. கேமராலலாம் தண்ணியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. ஹை பாசஸ் அந்த லேக்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுங்க. வந்துட்டோம். நிறைய பேர் இருக்காங்க மேலே, நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த போர்டு எங்கே போச்சுன்னு தெரியலையே. இது வாங்க வெளியே வந்து பார்க்கிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஹை பாசஸ் பிளேஸுக்கு போகலாம். குளிருங்க முடியல. அதை இருக்குது பாருங்க போர்டு. ஒரு வழியாக போர்டு பார்த்துட்டேன். வண்டியை போய் பார்க்கிங் பண்ணிட்டு வரலாம். அவங்க வரேன் போர்டு பார்த்துட்டேன், ஃபோட்டோ எடுக்க வரேன். எங்கே செம்ம குளிருங்க, செம்ம ஃப்ரீஸாக இருக்குது. இங்கே பாருங்க ஐஸ் பாருங்க, ஃபுல்லாக ஐஸ் தாங்க இதெல்லாம் ஃபுல்லாக. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட 2 மாதமாக கஷ்டப்பட்டு இவ்வளோ லாங் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோங்க. நம்ம வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் ஆண்டு இப்போ நின்றுட்டுருக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18,000 அடி மேலே நின்றுட்டுருக்கோம். ரொம்ப அதிகமாக வந்து என்னால் எமோஷனாக பேச முடியல. ஸோ இதுக்கு நான் வந்து ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இங்கே வரைக்கும் வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக மெயினாக எனக்கு உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக என்னோடய வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் மெயினாக வந்து என்னோடய அப்பாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் நேற்று வீட்டுக்கு கிளம்பியிருக்கணும். பட் எங்கள் அப்பா என்ன சொன்னார், இவ்வளோ லாங் வந்துட்டு என் உடம்பு நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணார். அதே மாதிரி என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் போங்க சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ லாங் வர வச்சுருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இங்கே வந்து நான் கண்டிப்பாக வந்து பேசி நான் பண்ணிவிடுவேங்க. ஸோ இங்கே வந்து என்னால் ஹெல்மெட் கட்ட முடியல, ரொம்ப ஃபுல்லாக வந்து ஓகே எனக்கு கற்றுங்க ஃபுல்லாக வந்து ஃபாகாக இருக்குது, அதனால் என்னால் ஹெல்மெட் கட்ட முடியல. ஸோ இந்த ஒரு பேனரில் வந்து என்னோடய ஃபேஸ் இருக்குது, நான் என்னோடய ஃபேஸ் ரிவ்யூ பண்ணிடுறேன். ஸோ எல்லோரும் பாருங்கள். ஸோ நான் லடாக்கில் வந்து தான் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி லடாக் வந்துட்டேன், அப்போ ஃபேஸ் ரிவ்யூ பண்ண போகிறேன். பட் ஹெல்மெட் கட்ட முடியல, இந்த பேனரில் இருக்குது பாருங்கள். நம்ம ஜெயிச்சிட்டோம். என்னால் வந்து எமோஷனாக பேச முடியல, எங்கள் மூச்சு ரொம்ப வாங்குதுங்க. எமோஷன் ரொம்ப கிட்டத்தட்ட 18,000 அடி மேலே இருக்கும். ஸோ என்னோடய ஃபேஸ் இதுதான், எல்லாம் பார்த்துக்கோங்க. தெரியுதா, இதுதான் என்னோடய ஃபேஸ். ஃபைனலி நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ லவ் யூ ஆல். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது, எல்லாருக்குமே லவ் யூ ஆளுங்க. ஸோ இவங்க பாருங்க, நம்ம இங்கே குளிரில் நிற்கவே முடியல. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. தெரியுதா, அதிக குளிரில் ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ். ரொம்ப மூச்சு வாங்குதுங்க, பேச முடியல என்னால். நானே இன்னும் ஃபோட்டோ எடுக்கல, இதுக்கு தான் நான் பைக் நிறுத்தி நானும் ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இவ்வளோ லாங் வந்துட்டு நம்ம இந்த ஃப்ளாக் கட்டணும்ல, கட்டிடலாம் வாங்க. இதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஃப்ளாகை கட்டிடலாம். ஸோ இங்கே ஃபைனலாக வந்து